நீதித்துறைக்குள்ளே வர வேண்டும் என்றுதான் நீங்கள் ஆரம்ப காலத்தில் நினைத்தீர்களா? எப்படி இதுக்குள்ளே வந்தீர்கள்? ஒரு சமூக நிகழ்வுக்கு போகாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையான ஒரு சாமானிய மகன் கேட்பான். ஒரு ஜட்மெண்ட், அதாவது ஒரு தீர்ப்பை கொடுக்கும்போது குடும்பத்திலையும் யாருக்கும் எதிராக ஏதாவது வழக்குகள் அங்கே இருக்கிறது என்றால் நான் இளைப்பாறிய பின்னர் எனக்கு வேறு இன்விடேஷன்ஸும் வந்தது, வேறு பதவிகளை என்னை எடுக்க சொல்லி. உங்களுக்கு தெரியாமலே நான் லா காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியான். படித்து முடிந்த பிறகு அன்அஃபிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, எந்த ஒரு கிளையண்ட்டையும் கை நீட்டி காசு வாங்கக்கூடாது. பிரதம நீதி அரசராக இருந்த அந்த 2 வருடம் குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலே நீதித்துறையிலே நம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருந்தது அந்த காலகட்டத்திலே என்றால் அது மாற்று கருத்து அல்ல. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ தெரியவில்லை. அதை பற்றி கதைப்பதற்கு இப்போது விரும்பவில்லை. உங்களுடைய வாழ்நாளிலே நீங்கள் சந்தித்த ஒரு சவாலான ஒரு வழக்கு, எழுதிவிட்டு அதை அப்படி பேனையை உடைப்பது போல் சில நேரங்களில் அந்த ஒரு உணர்வு வரும் தானே? நீங்கள் எல்லாருமே உணர்வு கட்டுப்பட்டவர்கள் தானே? நான் ஒரு வழக்கிலையும் மரண தண்டனை விதித்தது இல்லை. ஆனால் என்னுடைய தீர்ப்பு இல்ல, இது கடவுளுடைய தீர்ப்பு. வணக்கம். பல அதிதிகளை எங்களுடைய பவர் மூவ்ஸ் நிகழ்ச்சியிலே அழைத்து வந்திருக்கிறோம். பல கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய அதிதி மிக முக்கியமான ஒரு அதிதி. இப்படிப்பட்ட ஒரு அதிதியை எங்கள் நிகழ்ச்சியிலே அழைத்து வருவோமா என்று நாங்கள் கனவிலும் நாங்கள் நினைத்து பார்த்துருக்க மாட்டோம். அல்லது மக்கள் பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு கலந்துரையாடலாக இந்த கலந்துரையாடல் அமையப்போகிறது. யார் அந்த அதிதி என்று கேட்டால், எங்கள் நாட்டிலே நீதித்துறையிலே உச்சத்தில் இருந்தவர், எங்கள் நாட்டினுடைய 45வது பிரதம நீதியரசர் ஸ்ரீபவன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். முதலிலே எத்தனையோ முறை நாங்கள் உங்களை அழைத்திருக்கிறோம், ஒரு பாட்காஸ்ட்டுக்கு வருவீங்களா சார் என்று. ஆனால் தொடர்ச்சியாகவே நீங்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்தீர்கள், வரவே மாட்டேன் என்று சொன்னீர்கள். என்னுடைய தனிப்பட்ட விடயம் கதைப்பதில் எனக்கு ஆர்வமே இல்லை என்று சொன்னீர்கள். அதற்கு பிறகும் எங்களுடைய தொடர்ச்சியான வற்புறுத்தல் காரணமாக எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறீர்கள். ஏன் ஊடகத்துக்கு வர தயக்கம் காட்டுகிறீர்கள்? முதலாவது காரணம், இந்த நீதித்துறையிலே ஒரு நீதியரசராக இருப்பது அது ஒரு தனியான, இப்போது பொது வாழ்க்கையிலே வேறு துறைகளிலே ஒரு பொதுத்துறையிலே இருப்பது போன்றதல்ல. இது ஒரு 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 ஸ்பெஷல், ஒரு தனியான ஒரு இடம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அதைத்தான் ஆங்கிலத்தில் கூட டெம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள். நீங்கள் நீதித்துறையிலே நீதி பரிபாலனம் செய்பவர் டெம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸ் என்றால் அவர் கடவுளுக்கு சமமானவர். அவர் ஒரு நீதிபதியை ஒரு கடவுளுக்கு சமமானவராகத்தான் ஒப்பிடுவார்கள். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையாகத்தான் இருக்க வேண்டும். அவர் அந்த நிலையில்தான் நான் பொதுவாக இந்த நேர்காணலுக்கோ அல்லது என்னை பற்றி என்ன நீங்கள் கேட்கிறீங்களென்னு தெரியவில்லை, ஆனால் என்னை பற்றி நான் சொல்லுவதற்கு என்னை மக்கள்தான் நான் செய்த இதுவரை காலமும் நான் நீதித்துறையிலே இருந்ததில் அவர்கள் என்னால் தீர்க்கப்பட்ட வழக்குகளின் முடிவுகளின்படி அவர்கள் நான் எப்படிப்பட்டவர் என்றதை அவர்கள் ஜட்ஜ் பண்ண முடியும். நான் என்னை பற்றி சொல்லுவதற்கு இங்கே எதுவும் இல்லை. நீங்கள் கேட்பதற்காக நான் உங்கள் வற்புறுத்தலால் கேட்கிற கேள்விகளுக்கு நான் மறுமொழி சொல்கிறேன். இது ஏனென்றால் நீங்கள் சொன்னது போல் மக்களுக்கு தெரியாத ஒரு துறை, மக்களுக்கு ஒரு சீஃப் ஜஸ்டிஸினுடைய வாழ்க்கை அல்லது உயர் நீதிமன்ற நீதியரசர்களுடைய வாழ்க்கை, அதாவது நீதிபதிகளுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைகிறது என்றே பல பேருக்கு தெரியாது. பொதுவாகவே சொல்லுகிறார்கள் நீதிபதியினுடைய வாழ்க்கை ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கை என்று. அதனால் பல நன்மைகள் பல தீமைகள், நாட்டுக்கு நன்மை குடும்பத்துக்கு தீமை என்றும் பல பேர் சொல்லியும் இருக்கிறார்கள். இது உண்மையான கருத்தா? உண்மையான கருத்து. ஏனென்றால் நீதிபதிகள் ஓரளவுக்கு ஒரு சோஷியல் லைஃப், அதாவது சமூகத்தோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. உங்களுக்கு நீதிபதியாக இருக்கும்போது எத்தனையோ இடங்கள்ல இருந்து தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் இன்விடேஷன்ஸ் எல்லாம் வரும், அழைப்புதல்கள் வரும். அது எல்லாவற்றிற்கும் உங்களால் போக முடியாது. எந்த அளவுக்கு நான் அதை
அதை தவிர்த்து விட முடியுமோ அந்த அளவுக்கு நான் தவிர்த்திருக்கிறேன். கூடுமான அளவுக்கு என்னை சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 99% நான் 99.9 என்று சொல்லுவேன், தவிர்த்தே இருக்கிறேன். ஒரு சமூக நிகழ்வுக்கு போகாத ஒரு வாழ்க்கையான ஒரு சாமானிய மகன் கேட்பார், நிச்சயம் கேட்பார். ஆனால் அது நீதிபதிகளுக்கு அது பொருந்தாது. நீதிபதி அவரோட ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் ஒரு சமூக நிகழ்வுக்கு போவீர்கள், நாளைக்கு அந்த நீங்கள் எந்த நிகழ்வுக்கு போனீர்களோ அந்த நிகழ்வின் ஒரு முக்கியமான ஒருவர் நாளைக்கு உங்கள் முன்னால் ஒரு எதிராளியாக கூட இருக்கக்கூடும். அப்போது நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட், அதாவது ஒரு தீர்ப்பை கொடுக்கும்போது சமூகம் என்ன சொல்லும் என்றால், சமூகத்தின் கண்களில் நீங்கள் இவருடைய விழாக்கு போயிருக்கிறீர்கள், இவரோட பழக்கப்பட்டவர்கள் ஆனபடியால் தான் இவர் இப்படியான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார் என்று கூட ஒரு ஊகத்துக்கு வர முடியும். சரி, இப்படி பல நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பு கொடுத்தும் போகாமல் விட்டதன் மூலம் ஏதாவது பிரச்சனைகள் அல்லது ஒரு சங்கடங்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? நான் இதுவரையில் பின்விளைவுகள் எதுவுமே இல்லை. ஒரு சமூக நிகழ்வை தாண்டி ஒரு அரசியல் ரீதியான நிகழ்வுகளுக்கு அழைப்பு கொடுத்தும் கூட நீங்கள் நிராகரித்து, அரசியல் ரீதியான நிகழ்ச்சிகளிலே நான் பொதுவாக என்னை நியமித்தவர் ஜனாதிபதியிடம் இருந்து ஏதாவது அழைப்பு வந்தால், அதுவும் என்னுடைய உத்தியோகம் சம்பந்தமான ஏதாவது அழைப்புகள் வந்திருந்தால் மட்டும் நான் போயிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைக்கிறேன் 2 வருடங்கள் நான் பிரதம நீதியரசராக இருந்திருக்கிறேன். ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அந்த ஒரு நிகழ்வுக்கு போயிருக்கிறேன். அதுவும் கூட நான் இளைப்பாறுவதற்கு ஒரு மாதமோ 1.5 மாதத்துக்கு முன்னர். பொதுவாகவே ஒரு மனித இயல்பு ஒன்று இருக்கிறது. உச்ச பதவியில் இருக்கின்ற ஒருவரை சமூகத்திலே ஏதாவது நிகழ்வுக்கு அழைக்கின்ற பொழுது அவருக்கும் ஒரு சந்தோஷம், கௌரவம் தனக்கு கௌரவம் கொடுத்து தரக்க கூப்பிடுகிறார்கள், அப்போ நான் போக வேண்டும். இப்போ அந்த இன்விடேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுகின்ற பொழுது கவலை உங்களோட மனதுக்குள்ள ஒரு காலம் வந்தது இல்லையா? இல்லை, அது எனக்கு கவலை வருவதில்லை. நான் அதை ரிஜெக்ட் பண்ணும்போதே என்னுடைய செக்ரட்டரிட்டு தான் சொல்லுவேன், நீங்கள் தயவு செய்து அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள், என்னால் வர முடியாமல் இருக்கிறது என்றதை சொல்லிவிடுங்கள். அதை வடிவாகவே அவர்களுக்கு சொல்லிவிடுவாள். அது அந்த மாதிரி பழக்கப்பட்ட ஒரு ஆள் தான் அங்கே செக்ரட்டரியாகவும் இருப்பா. அவர் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பிரதம நீதியரசர்களுக்கு செக்ரட்டரியாக இருக்கின்றார். எனக்கு முதல் ஒரு 2 நீதிபதிகளுக்கு இருந்தவர், அதுக்கு பிறகு இப்போவும் அவர் தான் இருந்து கொண்டு இருக்கின்றார். கொஞ்சம் கௌரவமாக அதை சொல்லி விளங்கப்படுத்தி வர முடியாது சொல்லிவிட்டு. சமூக நிகழ்வுகளை நாங்கள் தவிர்த்துக் கொள்வோமே. சில நேரங்களில் குடும்ப நிகழ்வு, உங்களுடைய குடும்ப நிகழ்வு, உங்களுடைய அண்ணாவினுடைய பிள்ளைகளுடையதோ தம்பியினுடைய பிள்ளைகளோ உங்களுடைய இரத்த உறவுகளுடைய யாராவது பிள்ளைகளுடைய நிகழ்வுக்கோ அல்லது உங்களுடைய குடும்ப நிகழ்வுக்கு நீங்கள் சமூகம் செய்வீர்கள் தானே? அதுக்கு சமூகம் செய்திருக்கின்றேன். ஆனால் அப்படிப்பட்ட இந்த குடும்பத்திலையும் யாருக்கும் எதிராக ஏதாவது வழக்குகள் அங்கே இருக்கிறது என்றால், அல்லது யாருக்கும் எதிராக என்னுடைய குடும்ப நண்பர்களோ குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கும் எதிராக ஏதாவது வழக்குகள் என் முன்னே இருப்பதாக இருந்தால் நான் அதை தவிர்த்துக் கொள்வேன். அதனால் இப்போ எல்லா குடும்ப அங்கத்தவருக்கு, அதாவது மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனோடு ஒரு இடத்துக்கு போகணுமென்ற ஒரு ஆசை, அப்பாவோட இடத்துக்கு போகணுமென்ற ஒரு ஆசை, இதனால் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்ற மாதிரி நீங்கள் சிந்தித்தது இல்லையா? சிந்தித்திருக்கின்றேன். அதனால்தான் நான் இளைப்பாறிய பின்னர் எனக்கு வேறு இன்விடேஷன்ஸும் வந்தது, வேறு பதவிகளை என்னை எடுக்க சொல்லி. எல்லாவற்றையும் விட்டு இனி நான் குடும்ப வாழ்க்கை, என்னுடைய மனைவியோடு பிள்ளைகளோடு பேரப்பிள்ளையோடு போக வேண்டிய இடமெல்லாம் இப்போது சுற்றி திரிகின்றேன். இப்போ அதில் எனக்கு ஒரு ஆனந்தம் இருக்கிறது. அவர்களுக்கும் நிச்சயமாக ஆனந்தம் இருக்கின்றது. சரி, உங்களுடைய ஆரம்ப காலத்துக்கு நாங்கள் செல்லுவோம். சார், நீங்கள் உண்மையாகவே ஒரு நீதித்துறைக்குள்ளே வர வேண்டும் என்றுதான் நீங்கள் ஆரம்ப காலத்தில் நினைத்தீர்களா? எப்படி இதுக்குள்ளே வந்தீர்கள்? சரி, அது நான் சுருக்கமாக சொல்வதானால், எனக்கு நீதித்துறைக்கு வருவதற்குரிய எந்த விதமான விருப்பம் தொடக்கத்தில் இருக்கவில்லை. நான் அட்வான்ஸ் லெவல் செய்தபோது எனக்கு கெமிஸ்ட்ரி அவ்வளவு விருப்பம் இல்லாத ஒரு சப்ஜெக்ட். 2 தடவை அதிலே ஃபெயில் பண்ணினேன். அப்போ யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எனக்கு கிடைக்காமல் போனது. என்னுடைய பெற்றோர் என்ன இன்ஜினியரிங் செய்ய வேண்டும் என்று தான் விரும்பினார்கள். ஆனால் பிறகு அக்கௌண்டன்சி செய்ய சொல்லி அதிலே தொடங்கினேன். அக்வைனாஸில் அந்த காலத்தில் படித்தேன் அக்கௌண்டன்சி. சீமா கிளாஸஸ் அது ஈவினிங்ஸ்லேயும் இருக்கும். அப்போ அதை செய்து கொண்டு இருக்கிற காலத்திலே லா காலேஜுக்கு போக வேணும் என்ற ஒரு ஆசை எனக்குள்ளே இருந்தது. வீட்டுக்கு தெரியாமலே நான் லா காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியான். அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் தெரிந்தால் அவர்களுக்கு பிடிக்காதா? அவர்களுக்கு லா என்பது கடைசி வரைக்குமே ஒரு பிடிக்காத ஒரு தொழில் துறை. அது சட்டத்துறை என்பது பிடிக்காத ஒரு துறை.
அப்போது நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்து நான் அதில் செலக்ட் பண்ணப்பட்ட வந்த பிறகு லெட்டர் வந்தது, லோ காலேஜிலேருந்து லெட்டர் வந்திருக்கிறது செலக்ட். அப்போ அந்த நேரத்தில் சொல்லணும் 600 ரூபா அனுவல் ஃபீஸ் கட்ட வேண்டும். அப்படி சொல்லும்போது தான் அவர்கள் என்னுடைய தந்தையாருக்கு, என்னுடைய தாயார் ஒரு அளவுக்கு சரி உனக்கு விரும்பினால் அதை படி, தந்தையார் சொல்லிவிட்டார் எனக்கு விருப்பம் இல்லைன்னு. அவர் ஒரு மாதிரி விருப்பம் வர பண்ணி சொன்னபோது சொன்னார், நீ படித்து முடிந்த பிறகு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ப்ராக்டிஸ் என்றால் அன்அஃபிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, எந்த ஒரு கிளையண்ட்டையும் கை நீட்டி காசு வாங்கக்கூடாது. ப்ராக்டிஸ் பண்ணினா நீங்கள் காசு அவர்கள் காசு அப்படியான ஒரு இது வேண்டாம். மற்ற இந்த துறை எங்களோட பரம்பரைக்கே சில வேளையில் ஒரு நல்ல பரம்பரையாக அடுத்த சந்ததிகள் நல்லா இருக்காதுன்ற மாதிரியான ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. அப்போ நான் சொன்னது, நான் படித்து முடித்து ஏதாவது ஒரு அரசாங்கத்துறையில் உத்தியோகம், அது அவருக்கு சந்தோஷம். அரசாங்கத்துறையில் ஏதாவது ஒரு உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்று தான் விரும்பினாரே தவிர நீதித்துறைக்குள்ளே வர வேண்டும், சட்டத்துறைக்குள்ளே வர வேண்டும், ஏதாவது ஒரு அரசாங்கத்துறையில் ஒரு உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய விருப்பமாக இருந்தது. அப்போ அதை அந்த அளவுக்கு அவர்களை கன்வின்ஸ் பண்ணின பிறகு தான் நான் சட்டத்துறை படிப்புக்கு போனேன். சரி, அப்போ ஒரு அம்மா அப்பாவுக்கு விருப்பம் இல்லாமல் கள்ளமாகத்தான் இந்த எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் எடுத்து சட்டத்துக்குள்ளே வந்து விட்டீர்கள். முதலாவது அப்பாயின்மெண்ட் எங்கே கிடைத்தது? நான் சட்டத்துறையில் முடித்த பிறகு எனக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம், இன்டர்மீடியட் எக்ஸாம்லேயே எனக்கு கிளாஸ் கிடைத்தது. ஃபைனல் எக்ஸாம்லேயே என்னுடைய கிளாஸ் 1 மார்க்ஸால் குறைந்து விட்டது, கிளாஸ் கிடைக்கவில்லை. அதே நேரத்திலே நான் அக்கௌண்டன்சி படித்ததால் 2 சீமா 2 பார்ட்ஸ் முடித்தும் விட்டேன், ஸ்டேஜ் 2. ஆனால் எனக்கு அதிலே அவ்வளவு அக்கறை இருக்கவில்லை. படித்து முடிந்து நான் ஓட்ஸ் எடுத்ததுக்கு பிறகு 2-3 வேக்கன்சிஸ் கவர்மெண்ட் சர்வீஸ்லேயே அப்ளை பண்ணினேன். அதிலே ஒன்று தான் அட்டர்னி ஜெனரல்ஸ் டிபார்ட்மெண்ட், 2வது கஸ்டம்ஸ், அடிஷனல் லேண்டிங் சர்வேயர், 3வது பேங்க் ஆஃப் சிலோன் ஸ்டாஃப் ஆஃபீஸர், ஸ்டாஃப் கிரேடுக்கு. அப்போ அதுக்கு அவர்கள் கேட்டது ஒன்றில் டிகிரி அல்லது இப்படி சீமாவில் 3 பார்ட்ஸ் இருக்க வேண்டும் பண்ணி 3க்கும் அப்ளை பண்ணி எனக்கு முதல் வந்த இன்டர்வியூவில் கால் பண்ணது அட்டர்னி ஜெனரல்ஸ் டிபார்ட்மெண்ட். இப்போ அங்கே போயிருந்த போது என்ன ஒரு ஆக்டிங் ஸ்டேட் கவுன்சிலர் தான் எடுத்தார்கள். 13ஆம் தேதி 13th February 1978 ஒரு ஆக்டிங் ஸ்டேட் கவுன்சிலர் எடுத்து வழக்குகள் வரும்போது என்ன ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் அனுப்புவார்கள். அப்போது நான் அந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள் பல நீதிமன்றங்களிலே நான் ஆஜராகி இருக்கிறேன். அரசாங்கத்துக்கு அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வகையில் நீங்கள் ஆஜராகி இருக்கிறீர்கள். அதாவது நான் சொல்ல போனால் நீர்கொழும்பு, ஹம்பாந்தோட்டை, யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, முல்லைத்தீவு, காயிட்ஸ், அப்படி கூட வடக்கு கிழக்கு பிரதேசங்கள். ஆனால் இங்கள் தெற்கு பிரதேசங்கள்லேயும் என்னை சொல்லுவார்கள். அப்போ அப்படி போகும்போது எனக்கு ஏற்பட்ட அனுபவம், விதமான நீதிமான் முன்னாலே நான் ஆஜராகி ஒரு வழக்கு வென்று வரும்போது அதில் உள்ள சந்தோஷம் அப்படி வரும்போது எனக்கு கொஞ்சமாக அந்த துறையிலே ஆர்வம் ஏற்பட்டது. அதுக்குள்ளேயே நான் இருந்தேன். ஆனால் என்னை ஆக்டிங்காக என்னை கன்ஃபார்ம் பண்ணுவார்களோ இல்லையோன்றது தெரியாது, அதுக்குள்ளே இருக்கிறேன். அப்போ அதுக்குள்ளே இருந்து கொண்டே நான் பார்த்துக்கும் போது அது எனக்கு என்னை அறியாமலே ஈர்த்துக்கொள்ளப்பட்டது. அந்த இது கிட்டத்தட்ட 1st of June 1979, கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு பிறகுதான் என்னை கன்ஃபார்ம் பண்ணினார். அது அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்லேயே. சரி, அதிலிருந்து கோர்ட்ஸுக்குள் ஜட்ஜாக எப்பொழுது நீங்கள் வர ஆரம்பித்தீர்கள்? எந்த தருணத்திலே? அது 2002ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 24 வருஷத்துக்கு பிறகுதான் நான் ஜட்ஜாக வந்தது. அதற்கு முதல் அட்டர்னி ஜெனரல்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே எனக்கு விதமான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வந்தது. அப்போ அவைகள் முடித்து நான் 2002ஆம் ஆண்டு தான் என்னை அந்த நேரத்திலே திரு சந்திரிகா பண்டாரநாயக்க அம்மையார் அவர்கள் தான் என்னை முறையீட்டு நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதியாக நியமித்தார். முதல் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு அப்படித்தான் 2002ஆம் ஆண்டு. அதிலிருந்து ஆரம்பித்த பயணம் கொஞ்சமாக வளர்ச்சியடைந்து 45வது பிரதம நீதியரசராக நீங்கள் கடமையாற்றீர்கள். 2 வருடங்கள் நீங்கள் கடமையாற்றீர்கள். இப்பொழுது இந்த பிரதம நீதியரசராக இருந்த அந்த 2 வருடம் குறிப்பாக தமிழ் பேசும் மக்களுக்கு, ஒரு தமிழ் பேசுகின்ற ஒருவர் இந்த பிரதம நீதியரசராக இருக்கிறார் என்பது பல பேர் வெளியே சொல்லாவிட்டாலும் மனதுக்குள்ளே தங்களை அறியாத ஒரு தைரியம், சந்தோஷம், ஒரு பெருமிதம், எங்களுடைய நீதி நிலைநாட்டப்படும் என்ற ஒரு எண்ணம் ஆழமாக இருந்த ஒரு காலகட்டம் இப்பொழுது இருக்கிறது. அந்த நேரத்தில் அதிகமாக இருந்தது.
என்றாவது உங்களுக்கு முன்னால் எப்பொழுதாவது ஒரு தமிழ் பேசுகின்றவர் பிரதம நீதியரசராக எங்கள் நாட்டில் இருந்திருக்கிறாரா? எனக்கு முன்னால் இருந்திருக்கிறார்கள், இருவர் இருந்திருக்கிறார்கள். ஒருவர் நீதியரசர் தம்பையா அவர்கள். அவர் கிட்டத்தட்ட 1.5 மாத காலம் மட்டும்தான் அவர் நீதியரசராக இருந்தார். அதற்கு முன்னால் நீதியரசர் சர்வானந்தா அவர்கள் இருந்திருக்கிறார். இதெல்லாம் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முதல், ஒரு 20 வருடங்களுக்கு முன், 25 வருடங்களுக்கு முதல் சர்வானந்தா நீதியரசர் சர்வானந்தா இருந்த காலத்தில் நான் அப்போது சட்டத்துறை தலைமை அலுவலகத்தில் சீனியர் ஸ்டேட் கவுன்சிலாக இருந்த நான். அவருக்கு முன்னாலேயும் கூட நான் எப்பயோ பண்ணியிருக்கிறேன் வழக்குகளுக்கு. சீஃப் ஜஸ்டிஸ் தம்பையா அவர் கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு வந்து கோர்ட் ஆஃப் அப்பீலில் இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பிறகு பிரதம நீதியரசராக வந்தவர். அவர் ரிட்டையர் பண்ணுறதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முதல் தான் அவர் நியமிக்கப்பட்டார் பிரதம நீதியரசராக. 2 மாதத்துக்குள் அவர் ரிட்டையர் பண்ணிவிட்டார். அவை நீங்கள் எங்கள் நாட்டிலே வந்த 3வது தமிழ் பேசுகின்ற நினைக்கிறேன், எனக்கு தெரிந்த அளவில் பிரதம நீதியரசர். எவ்வளவு உங்களுக்கு இந்த பிரதம நீதியரசர் ஆக வந்த அந்த ஒரு தருணம், நீங்கள் தான் சீஃப் ஜஸ்டிஸ் என்று உங்களை அறிவிக்கிறார் எங்களுடைய நாட்டினுடைய அந்த நேரத்தில் ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன அவர்கள். எப்படி உங்களுடைய மனநிலை இருந்தது? நான் நீதித்துறையிலே நுழைந்த காலத்தில் இருந்தே எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்கவில்லை. ஒன்று, நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீதித்துறையிலேயே முன்னுக்கு வந்து மேன்முறையீட்டு நீதிமன்ற பிரசிடெண்ட், அதாவது தலைமை நீதிபதியாகவும் கூட இருந்தேன் நான். அதுவும் 1.5 வருஷம் இருந்தேன் நான். அங்கே இருக்கும்போது கூட கீழ் நீதிமன்றங்களில் எங்களுடைய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளுடன் அவர்களுடைய வேலை சம்பந்தமாக அவர்களுக்கு எந்தெந்த விதமான வழக்குகள் கொடுக்க வேண்டும் என்பது அதை வழக்குகளை அலோகேட் பண்ணுறது எல்லாம் வந்து பிரசிடென்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் அந்த விதமாக எல்லாம் கதைச்சு அந்த அனுபவம் எனக்கு இருந்தது. அப்போ எனக்கு பிரதம நீதியரசராக வந்தது பிறகு 1 வருஷம் 11 நீதிபதிகளோடு சேர்ந்து இருந்து வந்த அனுபவம் இங்கே எனக்கு இவ்வளவோ உதவியது. பிரதம நீதியரசராக வந்த பிறகும் நான் அவர்களுடன் கலந்தாலோசித்து என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும், நீதித்துறையில் என்னென்ன மாதிரியான முன்னேற்றங்களை நாங்கள் செய்யலாம் என்ற மாதிரி, வழக்குகளை எப்படி துரிதமாக முடிக்கலாம், இப்படியான விஷயங்கள் என்ன விஷயமா இருந்தாலும் நான் அவர்களுடன் கலந்து ஆலோசித்து தான் செய்தேன். அந்த 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 சவால் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது? அதை நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? எனக்கு சீஃப் ஜஸ்டிஸாக வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தீர்களா? கடைசி வரைக்கும் அதை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் சீனியாரிட்டியில் முன்னுக்கு இருந்தது நீங்கள் தான். சீனியாரிட்டியில் முன்னுக்கு இருந்தது. ஆனால் அவர்கள் அந்த நேரம் நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்கா திரும்பவும் வந்து நீதியரசராக இருந்தவர். அப்போ நான் நினைத்தேன் அவர் தொடர்ந்தும் அதில் பணியாற்ற போகிறார். ஆனால் அவர் 2 நாட்களில் அவர் ரெசிக்னேஷன் அவர் ரிட்டையர் பண்ணிவிட்டார். அதுக்கு பிறகு சீனியராக இருந்தது நான் தான். ஆகவே நீங்கள் அந்த பதவிக்கு உங்களை நியமித்தார்கள். ஆனால் கட்டாயம் என்ன நியமிக்க வேண்டுமென்ற நியதியும் இருக்க வேண்டுமென்று நான் சொல்லவில்லை. இப்போ மொஹான் பீரிஸை கொண்டு வந்த மாதிரி வெளியிலே முந்தி சட்டமா அதிபராக இருந்தவர் அவரையும் கூட கொண்டு வந்திருக்கலாம். சட்டமா அதிபரை பிரதம நீதியரசராக கொண்டு வரலாம். அல்லது நீதித்துறையிலே அடுத்ததாக இருக்கிற நம்பர் 2 இருக்கிறவரையும் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஆனால் என்னை அப்பாயிண்ட் பண்ணுவதற்கு, என்னை பிரதம நீதியரசராக நியமிப்பதற்கு அவர்கள் தீர்மானித்தார்கள். சரி, ஒரு கட்டாயமாக கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் பிரதம நீதியரசராக இருந்தீர்கள், அதை தாண்டி நீங்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடங்கள் நீங்கள் கடமையாற்றீர்கள். உங்களுடைய அதை தாண்டி நாங்கள் பார்ப்போம், உங்களுடைய வாழ்நாளிலே நீங்கள் சந்தித்த ஒரு சவாலான ஒரு வழக்கு. சவாலண்டா எதெண்டா மனதுக்குள்ளே இன்னும் இருக்கிறது, இன்னும் அந்த வழக்கினுடைய வாதங்கள், பிரதிவாதங்கள், நடந்த நிகழ்வுகள், தீர்ப்புகள் மனதை விட்டு அகலவில்லை என்று நினைக்கின்ற ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்திய வழக்குகள் இருந்திருக்கிறதா? எனக்கு அப்படியாக எந்த ஒரு வழக்கும் தாக்கத்தை ஏற்படுத்திய அளவுக்கு எனக்கு வழக்குகள் இல்லை. ஏனென்றால் உயர்நீதிமன்ற சுப்ரீம் கோர்ட், அதாவது உயர்நீதிமன்றத்துக்கு வர வழக்குகள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்திலே கொஞ்சம் ஒரு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் உள்ளது அல்லது ஒரு முக்கியமான வழக்குகளாக தான் இருக்கும். ஒவ்வொரு வழக்கும் அப்படிப்பட்ட வழக்குகளாக தான் இருக்கும். அப்போது அந்த நேரத்திலே வந்த எந்த வழக்கிலையும் கூட நான் எங்களுடைய மனதுக்கு சட்டத்தை அப்ளை பண்ண வேண்டும், ஃபேக்ட்ஸ் என்ன சொல்லுது, சட்டம் இப்படி சொல்லுது, வாதங்களை கேட்டுவிட்டு நான் ஜட்மெண்ட்டை எழுதி விடுவது உண்டு. அரசாங்கத்துக்கு எதிரான ஜட்மெண்ட்டும் நான் கொடுத்திருக்கின்றேன், சார்பான ஜட்மெண்ட்ஸும் கொடுத்திருக்கின்றேன். ஆனால் நான் எந்த ஒரு வழக்கையும் நான் எனக்கு மனதுக்கு, என்னுடைய மனச்சாட்சிக்கு, சட்டத்துக்கு, மற்றது முன்னே வழங்கப்பட்ட தீர்ப்புகளின்படி, சில வேளையில் அதே மாதிரியான ஒரு வழக்கு வந்து முன்னே வழங்கப்பட்ட தீர்ப்புகள் இருக்கும், அவற்றையும் ஆராய்ந்து ஒரு தீர்ப்பை கொடுக்கும்போது
அது ஒரு தாக்கத்தை மனதிலே ஏற்படுத்தாது. விழாலும் நீங்கள் இந்த நீதித்துறையில் இருந்திருக்கிறீர்கள். கொஞ்சம் இமோஷனலாக சில நேரத்திலே ஏதாவது ஒரு ஒரு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கலாம், மரண தண்டனை கொடுத்துருக்கலாம், அல்லது மிகவும் பாரதூரமான தண்டனை கொடுத்துருக்கலாம். நாங்கள் சினிமா படங்களில் பார்ப்பது போல் கடைசியாக அந்த எழுதி விட்டு அதை அப்படி பேனையை உடைப்பது போல் சில நேரங்களில் அந்த ஒரு உணர்வு வரும் தானே. நீங்கள் எல்லாருமே உணர்வு கட்டுப்பட்டவர்கள் தானே, அப்படி இருந்தது இல்லையா? அதற்கு மறுமொழி என்னவென்றால், நான் ஒருபோதும் கீழ்நிலை நீதிமன்றங்களில் நீதிபதியாக இருந்ததில்லை. இப்போ இப்படியான வழக்குகள், அதாவது மரண தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குகள், மர்டர், அட்டெம்ப்டட் மர்டர் அல்லது ரேப் அல்லது அப்படியான வழக்குகள் மேல் நீதிமன்றத்துக்கு தான் வருது, ஹைகோர்ட். அப்போ ஹைகோர்ட் ஜட்ஜ் தான் சாட்சிகளை விசாரித்து அதுக்கு பிறகு அவர் சட்டத்தை பிரயோகித்த, அதுக்கு சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்து, மற்றது நிகழ்வுகளையும் பார்த்து, நிகழ்வுகள் எவிடன்ஸ் சான்றுகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்து கடைசியான ஒரு தீர்ப்புக்கு வருவார். இப்போ மரண தண்டனை விதிக்கிறதோ இல்லையோ தீர்மானிக்கிறது கீழ்நிலையில் உள்ள ஹைகோர்ட் ஜட்ஜ். அவர் தீர்மானித்த பிறகு அதுக்கு மேலே ஏதாவது அந்த அவருடைய ஜட்மெண்ட்டில் பிழை இருக்கிறது என்று கண்டால்தான் அப்பீலே வருவார்கள் சுப்ரீம் கோர்ட். அப்போ நாங்கள் பார்க்குறது அப்பீலைத்தான் பார்ப்போமே தவிர அந்த ஆழமாக போய் அந்த கேஸை பார்க்க மாட்டேன். அந்த அப்பீல் வரும் பொழுது எங்கே அவர்கள்ட்ட வாதாடுபவர்கள் கேட்போம், எங்கே சட்டத்தில் பிழை இருக்கிறது, எந்த சட்டப்பிழையை மேல் நீதிமன்ற நீதிபதி விட்டிருக்கிறார், அல்லது ஏதாவது ஒரு பிழை நிகழ்விலையும் ஏதாவது பிழை இருக்கிறதா, அல்ல சட்டத்தின் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்க ஏதாவது பிழையான இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கப்பட்டு இருக்கிறதா என்று பார்ப்போமே தவிர நாங்கள் அந்த பிரீஃபை பார்த்து அதில் இருந்து தான் தீர்மானிக்கிறது. நான் ஒரு வழக்கிலையும் மரண தண்டனை விதித்தது இல்லை. ஆனால் மரண தண்டனை விதித்த வழக்கொன்று எனக்கு முன்னால் நான் அந்த மரண தண்டனையை உறுதிப்படுத்தி இருக்கிறேன். ரத்து செய்தது இல்லையா? ரத்து செய்தது இல்லை. அப்படி ஒரு மரண தண்டனை வந்திருக்கிறது, நீங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறீர்கள். அது நான் மட்டுமல்ல, என்னுடன் சேர்ந்த ஒரு 4 நீதிபதிகள் இருப்பார்கள். அப்படியான வழக்கு பார்த்து அதை இல்லை, அந்த கொடுத்தது சரிதான். நான் மட்டுமல்ல, மற்ற நீதிபதிகளின் கருத்தையும் கேட்டு அவர்களும் எல்லாரும் சேர்ந்து ஜட்மெண்ட்டும் எழுதியிருக்கிறார்கள். அந்த அதை உறுதிப்படுத்தி இருக்கும். சரி, அப்படி கொடுக்கின்ற பொழுது இல்லை, ஒரு உணர்வுகளுக்கு கட்டுப்பட மாட்டீர்கள்? இல்லை, ஒரு உணர்வுக்கு நான் கட்டுப்பட்டதில்லை இதுவரை இல்லை. எனக்கு பொதுவாக நான் பார்க்குறது சட்டம் சரியாக அப்ளை பண்ணப்பட்டிருக்கிறதா, எவிடன்ஸ் சரியாக இருக்கிறதா, மற்றது ஃபேக்ட்ஸ் எல்லாம் சரியாக வந்திருக்கா, இதன்படி நாங்கள் தீர்ப்பை கொடுக்க வேண்டும். அதே வடிவ ஆராய்ந்து அதற்கேற்ற மாதிரி தீர்ப்பை கொடுப்போம். அப்போ ரெண்டாவது, நான் எப்போவும் என்னுடைய சேம்பர்ஸில் நான் எப்போவும் ஒரு கடவுளுடைய படத்தை, நான் கோயிலுக்கு போகிறது என்னுடைய இடம் நல்லூர் முருகன்கிட்ட தான் போகிறேன். முருகனுடைய ஆறுமுக பெருமானுடைய படம் என்னுடைய சேம்பர்ஸ்லேயே இருக்குது. ஒவ்வொரு தீர்ப்பிலையும் கையெழுத்து வைக்க முதல் அதிலே வச்சு தான் நான் கையெழுத்து வைப்பேன் அவருக்கு முன்னால். இது என்னுடைய தீர்ப்பு அல்ல, இது கடவுளுடைய தீர்ப்பு. டெம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸ், கடவுளாகவே இருந்து தீர்ப்பு கொடுக்குறார். நான் எல்லாவற்றையும் படித்து விட்டேன், இதை உனக்கு முன்னாலேயே வைத்து தீர்ப்பு எழுதுகிறேன் என்று எழுதி நான் கையெழுத்து வச்சு தான் கொடுத்துருக்கிறேன். எல்லா தீர்ப்புகள் நான் சைன் பண்ண முதல் எல்லாவற்றையும் அதிலே வைத்து தான் சைன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சொல்லுகின்ற பொழுதே உணர்வுபூர்வமாகவும் இருக்கிறது என்றால் எவ்வளவு ஒரு பயபக்தியோடு அந்த ஒரு கடமையை நீங்கள் செய்கிறீர்கள். எனக்கு அதில் தாக்கம் எதுவுமே இல்லை, எல்லாம் கடவுள்கிட்ட ஒப்படைத்த மாதிரி அதையே வச்சு நான் சைன் பண்ணி போட்டுருக்கேன். ஆனால் அந்த 2000 நீங்கள் சீஃப் ஜஸ்டிஸாக அல்லது நீங்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்த காலகட்டத்திலே பல சவாலான கேஸ், அதாவது யாப்புக்கள் சார்ந்த நாட்டினுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய பல கேஸ் உங்கள் முன்னிலையிலே வந்துதான் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்திலே எவ்வாறு அதை நீங்கள் முகம் கொடுத்தீர்கள் என்பதை பற்றியும் நாங்கள் கேட்க ஆவலாக இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கோ இந்த நேரம் மட்டுமட்டாகத்தான் இருக்கிறது. இன்னும் ஒரு எபிசோடும் நாங்கள் கட்டாயம் உங்களை வைத்துக்கொண்டு செய்ய வேணும். ஆகவே தொடர்ச்சியாகவே இப்போ எப்படி ஒரு கோர்ட் அட்ஜர்ன்ட் ஆகும், இல்லது அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைக்கப்படும், அடுத்த காலம் வரை தள்ளி வைக்கப்படுமோ, அதே போல் இந்த எபிசோடும் இந்த அளவில் நாங்கள் நிறுத்தி கொண்டு அடுத்த எபிசோட்லேயும் உங்களை சந்திக்கின்றோம்.